யாரு இன்ஜினியர்கிட்ட எவனாவது பிராக்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் பாலம் போயிடும். ஆனால் இவங்ககிட்ட கேட்குறாங்க ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு. தினசு 100 பேர் வர்றான், மாற்றி மாற்றி மருந்தை கொடுத்து பார்க்கத்தான் செய்கிறோம், நடக்கு. வக்கீல்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறான், நிறைய கேஸ் வருது, எல்லாமே அப்பீலுக்கு கொண்டு போயிருவேன். இது என்ன அப்பீலான ஐ ஆம் பிராக்டிசிங் அப்படிங்கிறான். சொல்லனா இல்லையா? அதைத்தான் சொல்றார், வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கே கூக்குரலாலே கிடைக்காது அந்த கோட்டைக்கு போனால் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ மாநிலத்தில் தமிழ். அதைத்தானே கண்ணதாசன் காப்பி அடிச்சார். நான் சொல்லது வாங்கி வாங்கி உள்ள வச்சிருந்தான் அந்த சண்டான். அவரோடெல்லாம் வாழ்றதே ஒரு பெரிய சுகம். தென்காசி திருவள்ளுவர்களுக்கு கூட்டு போயிருக்கோம், பேசுறார். அவருக்கு திருமணம் ஆயிடுதான், முதல் திருமணம். முதல் இரவில் மனைவிட்ட போய் ஒரு பேசினாராம், அதை ரசித்து சொல்கிறார். என்னை பிடிச்சிருக்கான்னாராம். அந்த அம்மா தலையாட்டிச்சான். நான் நிறமாக இருக்கேனான்னாராம், அதுக்கும் தலையாட்டிச்சான். என் கவிதை எல்லாம் தெரியுமான்னு அதை தலையாட்டிச்சான். நான் என்ன கேட்டாலும் தலையாட்டிகிட்டே இருந்தா அப்புறம்தான் தெரிஞ்சுது இவளோடு நான் ரகசியம் பேச வேண்டும் என்றால் அதை பக்கத்து வீட்டுக்காரனும் கேட்பான் என்று. அந்த அம்மாவுக்கு காது கேட்காது முதல் மனைவிக்கு. இந்த சண்டாளன் அதை அப்படி கிண்டல் அடிக்கிறார். இது அதே மாதிரி கண்ணிலே இருப்பது என்ன கன்னிகளமானே, காவியமோ ஓவியமோ கன்னிகளமானே, சின்ன இடை மின்னல் என்றால் கன்னிகளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னிகளமானே. நம்பியாவதில் ஒரு பாட்டு பானுமதி அம்மா பாடும். இவர் சென்னையில் பேசுகிறார் கூட்டத்தில், சின்ன இடை மின்னல் என்றால் கன்னியிழமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னியிழமானே என்று நான் கவிதை எழுதினால் அதை பாடுகிற நடிகையின் இடுப்பு யானை தண்டிக்கு இருக்கிறதுங்கிறார் பானுமதி. ஆனால் அது நீலகண்ட ரொம்ப புத்தாலித்தனமாக பண்ணியிருப்பார். பானுமதியை பாட விட்டு ராஜசோலோச்சனை ஆட விட்டுருவார். பானுமதியால் ரசிகன் யாந்தாள். வாழ்க்கையை சுவைச்சு சுவைச்சு ரசித்து ரசித்து தோல்வி வரும்போது கூட துவழலை அவர். தோல்வி அடைந்தவனெல்லாம் துவழாமல் மீண்டும் துறைகளிலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக அவன்தான் பாட்டு தந்தான் சொல்றானே எல்லாரும். மயக்கமா கலக்கமா. கே.எஸ். ரவிக்குமார் ஒரு டைரக்டர் சொல்றான், ஊருக்கு போயிடணும், பிச்சை எடுத்தாச்சு, பசின்னு முளைக்கும் இந்த பாட்டை கேட்டேன். வாலி சொல்றாரு, திருச்சிக்கு போயிடணும்னு நினைச்சேன், இந்த பாட்டை கேட்டேன். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில். இப்போ நான்லாம் நிம்மதியாக இருக்கிறது எப்படி? என்ன ராஜேந்திரன், நம்ம நிம்மதியாக இருக்கலாமா? ராஜேந்திரனுக்கு 45 வருஷமாக அந்த கட்சிக்கு பாடுபட்டேன், பாதி சொத்தை விற்றேன், கண்டுக்கிடவே மாட்டோம்ட்டான். நான் கலங்கலையே, நான் என்ன பண்ணேன்? அப்போ தான் ஆண்டவன், எங்கள் தந்தையார் சொல்லுவாங்க, ஒரு கதவை அடைக்கிற பொழுது இன்னொரு கதவை ஆண்டவன் திறந்து வைத்திருப்பான், நீ மூடிய கதவை தட்டி கொண்டிருந்தால் முட்டாள், இன்னொரு பக்கம் திரும்பி பாருனாங்க. அப்போ தான் தமிழ் தாய் எந்த அரியணையை என் இயக்கம் எனக்கு தரவில்லையோ அந்த அரியணையை உலகம் பூராவும் போட்டு அதிலே என்னை அமர வைத்து என் தாய் தமிழ் என்னை அழகு. அன்னைக்கு குவைத்துக்கு போயிருந்தேன். துபாய் விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் 2 பேர் தமிழ் கடல் ஐயா எங்களோட தேநீர் அருந்துவீர்களான்னு கேட்குற பொழுது திரும்பினல்ல எஸ்கலேட்டில் அடித்து குப்புற விழுந்துட்டேன். துபாய் விமான நிலையம் பூரா ரத்தம், எல்லாரும் பயந்துட்டாங்க. கூட தமிழர் இங்கே 87 வயது மதிவாணன் ஐயா வந்திருந்தாங்க. ஐயா குருதி கொட்டுகிறதுன்னாரு. ஒன்றும் பயமில்லை, பயப்படாதீங்க. அந்த அரபு மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரெச்சரில் பண்ண நான் நடந்தே வருவேன். ஐயா யூ ஆர் அட்டமண்ட் அப்படின்னு அவன். நோ 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 அல்லாஹ் தஆலா இஸ் வித் மீன்னு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், கடவுளை நம்புங்க முழுமையாக. 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி வாசலில் விட்டுட்டு பிள்ளையாரை கும்பிடவே மாட்டேங்கிறோம். 5 கரத்தனை யானை முகத்தனை. மாப்பிள்ளை செருப்பு பத்திரமா இருக்கும்ல, இந்தின் இளம்புரை. அவர் பிள்ளையார் என்ன சொல்லார், அந்த செருப்பாலே இந்த நாய் அடிச்சு வெளியே விரட்டுங்கடா. நாய் நாய் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைம்பார். நினைவு இருக்கா? தெய்வம் இருப்பது எங்கே சொல்வார், அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு, தெய்வம் இருப்பது எங்கே இல்லையா? நான் அல்லாஹ் தஆலா என் கூட இருக்காருங்க. அவன் அரபு டாக்டர் சொல்லலாம், ஐ வாண்ட் அலவ் யூ டு ஃப்ளை டுடே மிஸ்டர் கண்ணன், யூ மஸ்ட் ஃப்ளை பை மார்னிங் இட்ஸ் வெல். நோ ஐ மஸ்ட் கோ. பெரிய பேண்டேஜ், இங்கே பேண்டேஜ், இங்கே பேண்டேஜெலாம் போட்டால் நான் ஹோமியோபதி மருத்துவம் நானே எடுத்துக்கிறேன். அவருக்கு தெரியாது. கிளம்பி அப்படி
இங்கே வந்த உடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டேன், மெர்க்சோல்னு ஒரு மாத்திரை போட்டேன், விமானத்தில் ஏறிட்டேன். குவைத்தில் 300 நண்பர்கள் ஒருத்தருக்கும் தெரியாது. மறுநாள் கூட்டத்தில் இந்த பெரியவர் சொல்லிவிட்டார், குருதி கொப்பளிக்கு ஐயா விழுந்து கிடந்தாங்க. நான் எந்திரிக்க போகிறேங்க, 5 பேர் நம்மளை அமுக்குறான் எந்திரிக்க விடாம. விட்றா, நான் எந்திரிச்சிருவேன், நீ எங்கே ஏண்டா பதறீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பலவீனம் அது. இவனும் பயந்து அடுத்தவனையும் பயப்பட வச்சு உழிக்கிறதுலே வேலை இவனுக்கு. நான் எந்திரிச்சு நடந்துட்டேன். அவன் என்ன அந்த அரபு விரும்பிட்டான்னா, அல்லாஹ் தஆலா இஸ் வித் மீன், அல்லா லெட் ஹிம் கோ, ஹி பிலீவ்ஸ் காடுங்கிறான். இஸ்லாமியர்கள் மேலே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? நம்ம மாதிரி அவங்க போலியாக இருக்க மாட்டாங்க கடவுள் விஷயத்தில். டெல்லியில் ஒரு தடவை அரபிய இளவரசர் 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் கூட ஜும்மா மஸ்ஜிதில் தொழுகைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க போனோடனே 5000 பேர் ஏற்கனவே தொழுதுட்டு இருக்கான். நம்ம அதிகாரிக்கு விவரம் தெரியுமா? முன்வரிசை கூப்பிட்டு போகிறான். அந்த அரபிய இளவரசர்கள் சொன்னால், இல்லை இது இறைவனை தொழுகிற இடம், நாங்கள் இளவரசன்லாம் கிடையாது, சாதாரண புழு, இன்னும் பின்னால் படுத்து தொழுவோம். நம்மளில் விஐபி தரிசனம்னு கூப்பிட்டு போகிறானே. விஐபின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? வெரி இன்டீசன்ட் பெர்சனாலிட்டிஸ்னு அர்த்தம். இல்லை சந்திரசேகர், நான் சொல்ல உண்மையா இல்லையா? ஒரு 6000 பேர் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு தனியாக நாற்காலி போட்டு உட்காந்து வச்சா நான் உட்காரலாமா? அது கேவலம் தானே, எனக்கு அசிங்கம் தானே, அநாகரிகம் தானே, நம்மகிட்டத்தானே இருக்குது. அதனால தான் அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும், ஆலய வழிபாடு இல்லை. என்ன சொல்றாரு? கோயிலுக்கு போனால் மனசு ஒருமைப்படும் என்றால் கோயிலுக்கு போ, இல்லைன்னா போகாது. என்ன திருப்பதிக்கு என் நண்பன் ஒருத்தன் 30 வருஷமாக போயிடுறான். ஜனவரி 1ஆம் தேதி. ஏன்னா அவர் வெங்கடாஜலபதி பிரிட்டிஷ்காரர் பார்த்தீங்களா. நம்ம ஆட்கள் போனா ஜனவரி 1ஆம் தேதி போயெல்லாம் சாமியை கும்பிடாதீங்க, எனக்கு அவமானமாக இருக்குது. அது உங்கள் ஒப்பே வருஷப்பிறப்பாது, நம்மளை அடிமைப்படுத்தி வருஷப்பிறப்பு. அதையும் போட்டும் சர்ச்சுக்கு நீ தமிழ் வருஷப்பிறப்படிக்கு முருகனை கும்பிடு, தமிழ் கடவுளை கும்பிட ஜனவரி 1 கியூவில் நிற்கான்ல. நம்ம கோயிலையும் திறந்து வைத்தான். 30 வருஷமாக போகிறோம். நான் கேட்டேன், வெங்கடாஜலபதி எப்படி மாப்பிள்ளை இருக்காருன்னு. 2 பக்கம் கனமாக இருக்குது, நடுவில் ஒரு வேட்டி தெரியுதுன்னா. அப்படி இருக்க மாட்டாரேன்னு. இவன் போகும்போதெல்லாம் அந்த பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையே பார்த்துருக்கான், பெருமாளையே பார்க்கல. ஓகேலா? அப்போ தான் சொன்னேன், ஏல அப்படிலாம் இருக்க மாட்டார்டா பெருமாள், அப்படி தான் இருக்காருமா. இவனுக்காக அந்த வருஷம் கூட போனால் அவன் சொல்கிறான், எங்கே கும்பிட விடுறான் மாமா, ஜருகண்டின்னு தள்ளுறானா. நான் இந்த பேதியில் போவான் பின்பக்கத்தையே பெருமாள்னு 30 வருஷம் கும்பிட்டுருக்கேனே. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையார், தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையார். அந்த பாட்டு, இந்த சிவாஜி கணேசன், அவனெல்லாம் கடவுள் நம்மகிட்ட கொண்டு கொடுத்தான் பாருங்க. சிவாஜி கணேசன் எல்லாம் அவன்லாம் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தா எங்கேயோ போயிருப்பான். அந்த ஆள் நம்மகிட்ட பல கெட்டிக்காரன் மாட்டிட்டு சீரழிஞ்சிட்டான். பாரதியார். ஆனால் நம்ம தெளிவாக இருக்கோம். அறிவானவன் கெட்டிக்காரனை போகிறான், பிச்சை எடுத்து சாக விடுறதுல தமிழன மாதிரி சிறந்த இனம் உலகத்திலே கிடையாது. அண்ணாச்சி அவள் பாரதியார் செத்தாச்சு, சோத்துக்கு இல்லைங்க. அட சண்டாளையன், அவன் சாகலடா, அவன் காலமானான். 39 வயசுல இருந்தான், இன்னைக்கு இருக்கிறானே பாரதி. செத்தா போனா, கண்ணதாசன் செத்தா போனார், 24ஆம் தேதி பிறந்த நாளுங்கிறீங்க. போன செம்மொழி மாநாட்டினுடைய 2ஆம் நாள் ஒரு பிறந்த நாள். நான் சொன்னேன், அவர் படத்தை மேடையில் வைக்கல. என்ன இருக்கா, செம்மொழி மாநாடு 23ஆம் தேதி 24ஆம் தேதி அவருடைய. 24ஆம் தேதி பிறந்தவங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தெரியுமா? இன்றைய முதல்வர் ஜெயலலிதா 24ஆம் தேதி, கண்ணதாசன் 6ஆம் நம்பர். கொஞ்சம் முரடாக இருப்பாங்க. கவிஞர்கிட்ட அப்படி கிடையாது. குடிக்கிறதுலாம் நான் சொல்கிறேன்ல, வாலி ஏதாவது வாலி ஒரு பாட்டு எழுதுனா நேர்மை. மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தாள் வாலி பாட்டு. கவிஞர் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி விஸ்வநாதன்ட்ட, விச்சோ இந்த பாட்டு நான் எப்பண்டா எழுதுனேன்னு இருக்கார். உடனே விஸ்வநாதன் சொல்லிருக்கா, அண்ணா அது நீங்கள் எழுதல, வாலி ஐயங்காரா எழுதுனா, வா அவனுக்கு போய் பாராட்டு சொல்லுவோன்னு போயிருக்கேன். இப்போ வாலி சொல்கிறாரு, நான் அதை வேற மாதிரி வாலி விழாவில் சொன்னேன். என் பாட்டில் மயக்கம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் எனக்கு மயங்குவதற்கு பாட்டில் அளிப்பார் கண்ணதாசன். வேட் 69 மைண்ட் போகிறான். இந்த ஐயங்கார் சாப்பிட்றான், இந்த பாட்டு சூப்பராக போகிறான். அவரை ரொம்ப நன்றி அண்ணா. யாரு? வாலி. போட்டியில் பாருங்க, இன்னொருவன் வளரக்கூடாது, இன்னொருவன் வர, அந்த நேரத்தில் அவர்கிட்ட கிடையாது. குழந்தை மாதிரி அவர். அவன் எழுதின பாட்டுன்னு தெரிஞ்சா போய் பாராட்டணும்ல, மனசு வரணும்ல. இப்போ மாட்டேங்கிறானே. முதல்ல இப்போ பாட்டே எழுத மாட்டேங்கிறான், அது வேற விஷயம்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ பாட்டாக எழுதுறானுங்க, சில விட சொல்லக்கூடாது. இப்போ அந்த பையில வேற வருத்தம் போயிடுவான். ஐயா வாழைப்பாடிக்கும் போய் எங்களை சொல்லிட்டாருன்னு ஒரு பேர் இருக்கான். ஐயா என் கவிதையை எடுத்து ஒரு பாட்டில் எழுதியிருக்கான். எழுதிட்டு என்ன பண்ணுவானா, அந்த அறைக்குள்ளே இருந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவுக்கு நன்றின்னு போனான்.
அப்துல் ரஹ்மான் கவிதை எடுத்து பாட்டு எழுதுறது, நெல்லை அப்துல் ரஹ்மானுக்கு நன்றிங்கிறது என்ன ஒழுங்கினது. கண்ணதாசனுக்கு எல்லாம் அவர் வரும், அவருக்கு ஊற்று காதலை பற்றி சொல்லு. வாழ்க்கை படகுன்னு ஒரு படம், ஜெமினி படம் வந்தது தெரியுமா? தேவிகாவும் ஜெமினி கணேசன் நடிப்பாங்க. சில படத்தை பற்றி நம்ம சொல்வதனாலேயே நம்முடைய வயது மக்களுக்கு தெரிந்து விடுகிறது. அப்பவுமே இந்த ஆள் பார்த்துருக்கான், வயச வருதா இல்லையா சங்கடம்? இதுக்காக சில விஷயங்களை மறைக்க வேண்டியிருக்கு. எனக்கு காந்தியோட பழக்கம் தான் முடிஞ்சு போச்சு. 100 இருக்கும் போலுக்க இன்னும் ஜாக மாட்டுக்கானே அம்மா. என்னது வாழ்க்கை படகுன்னு ஒரு படம், ஜெமினி கணேசன் ஜமீன்தார் மகன், இந்த பிள்ளை ஒரு நடனம் அங்கே காதலிச்சிருவான், அது பிரச்சனை வரும். அந்த பிள்ளை அருமையாக அந்த பாடல்லே சொல்லும், அப்பா இருப்பார் ஜமீன்தார், ரொம்ப அருமையாக, உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவரை யார் அறிவார், என் உள்ளம் எனும் கோவிலிலே உன்னை என்று யார் வருவார், காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ. சண்டாள எங்க கொண்டு விடுறான் பாருங்க அந்த காதலை. காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ. உங்க அம்மா யாரான்னு கேட்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் தந்தையை உன் தாய் காதலித்திருக்கவில்லை என்றால் நீ வந்திருக்க மாட்டாய், நீ வந்ததுனால தான்டா நான் உன்னை பார்த்துட்டேன். அதுக்கு தொடர்புக்கு சுமை தாங்கி படத்துக்கு போகணும், ஸ்ரீதர் படத்துக்கு. அந்த பொண்ணு அதுலேயும் தேவிகா தான் வருவா, அதுலேயும் ஜெமினி கணேசன் தான் வருவான். என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது. இது என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது, இதில் கண்கள் செய்த பாவம் நாம் காதல் கொண்டது. அடுத்ததான் யா கண்ணதாசன், இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது. கடவுள் செய்த சுமைதாங்கலாம் என்ன படம், அதில் தான் இந்த இது வரும், மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இந்த மயக்கமா கலக்கமால முடிக்கிற பொழுது முடிப்பாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்றது, தாழ்ந்தார கண்டு வாழ்வார கண்டு வருத்தப்படாமல் தாழ்ந்தார கண்டு சந்தோஷப்பட்டுக்கும். உனக்குள்ள நிறைய பேர் இருக்காங்கப்பா, மகிழ்ச்சியாரு, வாழ்க்கையை எடுத்துக்கணும். நம்மகிட்டே வந்து வருத்தப்படுறானே யாரு கேட்டா? மணிகண்டன் கேட்டது, ஏயா தொடர் வண்டியில் வந்தான்? நான் தொடர் வண்டியில் வர விட மாட்டேக்கான் தலைவரை. அவனும் பயணம் பண்ணுறான், நானும் பயணம் பண்ணுறேன். நானும் காசு கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கான், அவனும் வாங்கியிருக்கான். அவன் வேலைக்கு போகிறான், நான் என் வேலைக்கு போகிறேன். சும்மா போக வேண்டியதானே ஐயா? போகிறானா? நீங்கள் போயிருக்கும் பார்ப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டான். என்னன்னாச்சே சென்னைக்கா? கோவம் வருமா வராதா? சரி, இப்போ அரசியல் இல்லையோ? இல்லை. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி உங்களை ரொம்ப ஏமாத்திட்டு அடுத்து நான் அவன்கிட்ட என்னையா பண்ண, நான் என் வேலைக்கு போகிறேன், அவன் வேலைக்கு. நான் அவன்கிட்ட ஏதாவது கேட்டேன், நான் நீ எங்கே போகிற, எதுக்கு போகிற, இப்படி படுத்துறானே. இப்போ மகிழ்ந்துன்னு வைங்க, நானும் என் ஓட்டுநர், பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா? இப்போ நான் நினச்சேன்னு வைங்க, வாழப்பாடி வழியாக போகிறேன், நான் போய் சந்திரசேகரை பார்த்து போமே, கோவை போய் பார்ப்போமே, பொருளாளரை நிச்சயம் பார்ப்போமே, அது ஒரு கணக்கு வச்சுருக்கணும்ல. அது எது நெல்லை ஜெவமணி தாத்தா இருந்தார்ல, நம்ம காங்கிரஸ் மேடையில் பேசுவார்ல, அவர் ஒரு அருமையான வேலை செய்வார். கூட்டம் முடிய போகிற நேரத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சான் நம்ம தொண்டை முருகன் எங்கடாம்பார், அவன் வருவான், அவனை கையை பிடிச்சிக்கிடுவார். இவன் இல்லைன்னு அந்த ஊரில் காங்கிரஸ் கூட்டம் நடக்க மாட்டான்லாம் சொல்லிட்டு என்ன உடனே கையை விடவே மாட்டார். என்ன தாத்தாங்க ரூபாய் கொடுக்காம போனால் ஊருக்கு போக முடியாது. ஜெவமணி நினைவு உங்களுக்கு சண்டான. அப்போ மன்னவரின் தாய் யாரோன்னு கேட்ப. அப்ப தாய் காதலிக்காம நீ வந்திருக்க முடியாது. எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு. அப்புறம் தான் தாலாட்டு. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே வளர்ந்த வெளியண்ணன் வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி விளைந்த கலை அன்னமே. இந்த விடிந்தும் விடியாத காலை பொழுதை பார்த்தவனுக்கு தான் அந்த கலை அன்னம் தெரியும். இந்த லேசா அந்த செஞ்சூரியன் வர்றது, இந்த லேசா அந்த இரவு பனி விலகுகிறது, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை என்ன. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே
வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் வந்து பொலிந்த தமிழ் மன்றமே. ஒரு தாலாட்டு. சண்டாளந்த சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் அதெல்லாம் மறக்க முடியல. தமிழனா பிறந்தது நம்ம செய்த புண்ணியா, இல்லைன்னா அவனெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? சிவாஜி கணேசனை, அவளை, இந்த கண்ணதாசனை, சண்டாளம். அதுக்குன்னு அந்த ஆளுக்கு இமையெல்லாம் பெருசாக எழுதியிருப்பான் அந்த படத்தில். சிவாஜிக்கு இமையை பெருசாக எழுதி நீசெல்லாம் நல்லா கருகருன்னு வச்சு. பின்ன சாவித்திரி கேட்கவே வேணாம். அவள் அப்பா சிவாஜிக்கு இணையான பெண் இல்லை அவ. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழப் பிறந்தாயடா புவி ஆழப் பிறந்தா அத்தை மகளை மனம் கொண்டு. அதுதான் அவர் வரி. இளமை வழிகண்டு. மனம் கொள்வது எதற்கு? இளமை வழி காண்பதற்கு. இளமை வழி என்பது அது உடல் சார்ந்தது. நம்ம வாழ்க்கையெல்லாம் வீணா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமாயா? மனைவி என்கிறவள் ஒரு உயிர். அவளுக்கு உடல் இருக்கிறது, அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது, அவளுக்கும் எல்லா உணர்வும் இருக்கும் என்கிற எண்ணம் இல்லாமல் நம் ஆடவர்கள் வாழப்போய்த்தான் விவாகரத்துக்கள் அதிகமாகின்றன. பொம்பளை ஒரு உடம்பு இல்லையா? காதலிக்க வேணாமா? அவட்ட அன்பா இருக்க வேணாமா? சோறு பொங்குறதுக்கும் உனக்கு துணிமணி துவைக்கிறதுக்கும் சும்மா நீ என் பொண்டாட்டின்னு கட்டாயப்படுத்துறதுக்குமா மனைவி இல்லையா? அந்த நான் சொல்றது வந்து சிக்மன் ஃப்ராய்டு சொன்னதை சொல்றேன். கொஞ்சம் கடினமான விஷயத்தை தான் சொல்றேன். ஆனாலும் சொல்லித்தானே தர வேண்டியிருக்கு. நாட்டில் பெண்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னு தெரியணும்ல இவனுக்கு. அதைத்தான் அதில் சொல்வார். அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. அதுக்கு என்ன அர்த்தம்? மனைவியை முழுமையாக இன்பத்தில் திளைக்க வைக்கிறவன் எவனோ அவன் வீட்டில் நோய் இருக்காது. டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆனால் இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வியாபாரம் படுத்தக்கூடாது என்பதனால் இந்த உண்மையை இவர்கள் சொல்வது இல்லை. நல்ல நல்ல மனைவியோடு காம வாழ்க்கை ஒருவன் துய்த்தால் அவனுக்கு உடலிலே நோயே வராது. இது ஒன்றும் தப்பு இல்லை. அதுதானே கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஊரில் அது மட்டும் நினைவாக வச்சுருக்கான். கல்யாணம் 4 மாதமே ஒன்றும் இல்லையாங்க. ஒன்றும் என்ன வேணும் உனக்கு ஒன்றும். இப்போ இந்த காலத்து பிள்ளைகளும் விவரம் இல்லாமல் இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போட்டிருக்கோம். கூடாது. அதெல்லாம் பருவத்தே அந்தந்த நேரத்தில் குழந்தை பார்த்தா தான் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தையும் நல்ல வளரும். 3 வருஷம் தள்ளி போடுறது, 4 வருஷம் தள்ளி போடலாம் கூடவே கூடாது. அது வந்து உடல் நலத்தை. அதைத்தான் அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு. அதுக்குள்ளே இன்னொரு செய்தி வைக்கிறாரு. இளமை வழிகண்டுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு மேலே பெண்கள் இந்த வாழ்க்கைக்கு முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது நீ உன்னை மாற்றிக்கொள். ஒரு செய்திக்குள்ளே எத்தனை செய்தி வைக்கிறான் அந்த ஆள். ஒரு வயதிற்கு மேலே பெண்களுக்கு அந்த ஒரு மாற்றம், உடலில் மாற்றம் வந்தால் அவர்கள் ஆண்களோடு இவங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. இவனுக்கு அப்பந்தானே கோபம் வருது. என்னாச்சு? முன்ன மாதிரி அவள் என்னை மதிக்கவே இல்லைங்க. நான் சொன்னேன், உன்னை ரொம்ப மதித்ததுனால தான்டா இப்போ சோறே போட்டுக்கிட்டு இருக்கா. மரியாதையாக இரு, ஒன்றும் பிரச்சனை பண்ணாத வீட்டில். இல்லைன்னாச்சு ஏல அது வேறடா விஷயம். அதையும் இவர் எழுதுவார் சண்டாளன். பஞ்சனத்து மெத்தையிலே உடல் அணைத்து பழமணைத்த பாவையினை அருகிழுத்து கொஞ்ச வைத்து கொஞ்சி மதுச்சுவை குடைத்து குறையாத இன்பத்தில் திளைக்கும் நாளில் பிஞ்சுமன பிள்ளைகளில் 1-2 பிறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லைங்கிறார். அதுவரைக்கும் மனையாவாள் அன்னையாகி அடுத்தபடிதான் என்னை கவனிக்கின்றாள். இதுவரைக்கும் இது போகும் குழந்தை தின்ற மீதி தரும் வரைக்கும், அதுவரைக்கும் பசிக்கிறது அம்மா என்பேன், அழுகிறது குழந்தை சற்று பொறுப்பீர் என்பாள். மது வரைக்கும் இதழாளின் முத்தம் கூட மக்களுக்கே முதலில், பின் எனக்கும் கொஞ்சம்கர். இவர் கண்ணதாசன் எழுதுறாரு. நள்ளிரவில் பிள்ளையெல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து மெல்ல மனை மாதரசின் அருகில் சென்று மெய்தீண்டி அழைத்திடுவேன். அவளும் உள்ளம் உள்ளவள் தான் ஆகையினால் எழுவாள். பிள்ளை துள்ளி எழும் ஓலமிடும் தோல்வி தோல்வி. கள்ளனை ஓர் தேள் கடித்த கதையும் காதர் கதை நடுவில் பிள்ளைகளும் கதையும் ஒன்றே பார். கள்ளனை தேள் கடிச்சிட்டு வீட்டுக்காரர் எழுப்பியா சொல்லுவான் கிழவனை போற. அது என்ன கணவனா இருந்து பாடுறான்ல, அதான் அவரை நான் ரசிக்கிறது. கணவனா இருந்து பாடிடுவான் கவிங்க, மனைவியாம் பாடுவார். மனைவிளக்கை காதல் கொண்டு அடைக்கும் போது மக்கள் ஒரு தொல்லை என்று மலரில் கண்டீர். எனை விளக்கும் கேட்பதனில் எழில் மகவு பிறந்ததன்பின் கணவன் தொல்லைம்பா. மணி வடிக்கும் இருள் விளக்கின் ஒளியைப் போலே மக்களின் முன் இருளாவான் கணவன். கனி மணக்கும் மது வாயர் பிறந்து விட்டால் கணவன் உள்ளம் துறவரத்தை நாட வேண்டும். அந்த அம்மா
ஒரு அருமையான கேள்வி கேட்பா. 1000 பேர் முன்னிலையில் கணவன் மார்பில் அணைந்து ஒரு முத்தம் தந்தால் நாய் இவள் என்று உரைப்பார்கள். எது? ஆனால் குழந்தை எடுத்து கொஞ்சம் என்ன சொன்ன, 4000 பேர் முன்னிலையில் நளின மலர் மகவுக்கோர் முத்தம் தந்தால் தாயரெல்லாம் வாங்குவார்கள், தம்மார்பில் அணைப்பார்கள், கொஞ்சுவார்கள். சேய் பெரிதா மணவாளன் பெரிதா, ஐயா சிந்தனையே முதற் பெருமை யார் குறைப்பீர்? இவரே மனைவியாவும். என்ன அவரை மாதிரிலாம் ஒரு கவிஞன் பிறக்கவே. கட்டிலுக்கு வாயிருந்தால் கதரும், அந்த காதலுக்கு வெறி என்ற பெயர் தான் உண்டு. தொட்டிலுக்கு கையிருந்தால் அணைக்கும். அடுத்து போடுவான் பாருங்க ஒரு வார்த்தை, பிள்ளை தொட்டதனில் பிணம் கூட விழித்து பார்க்கும். பிள்ளை தொட்டதனில் வட்டிலே சோறிடுவோம் இருவருக்கும், மகவுண்ணும் அழகைத்தான் பார்த்திருப்போம், தட்டறிந்து மகவுக்கு எடுத்து வைப்போம், சாதம் என கேட்டால் தான் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் நிறைய படிச்சிருக்கதா எல்லாரும் சொல்றாங்க. நான் படிக்கலை, நான் முட்டாள்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இருபுறமும் நின்று பாடுகிற கவிஞர்களை எனக்கு தெரிந்து கம்பனுக்கு பிறகு கவியரசு கண்ணதாசன் ஒருவன் தான். அதை 2 புறமும் அது கம்பன் தான் முடியும். கம்ப ராமனாவும் நின்று பாடுவான், சீதையாவும் நின்று பாடுவான், சூர்பனையா நின்று பாடுவான், வாலியா நின்று பாடுவான், கும்பனா நின்று பாடுவான், சுக்ரீவனா நின்று பாடுவான், வீடனா நின்று பாடுவான், லட்சுமணனா பாடுவான், சத்ருகனா, எல்லாம் அவன் தானே, கம்பன் தானே. அதானே இவர் இல்லை. ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சுகங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன். நம்ம முட்டாளுங்கிற நினைவோடு இருந்தால் தான் நமக்கு அறிவே வரும். கொஞ்சம் படிச்சுட்டு பெரிய ஆள் நினைக்கிறானே, எல்லாமே நான் தாங்கிறானே, சொல்லவே கூடாது. என் பெரிய மகனுடைய பையன் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். நான் கணிப்பொருள் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் 7வது வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. மலாரில் என்னை பார்த்து என்ன சொல்கிறாரு, என்ன தாத்தா முட்டாத்தனமாக ஏதோ பண்ணுறேன்ட்டான். என் பெரிய மகன் தான் அந்த ஆனந்த விடனில் இப்போ மூங்கில் மூச்சுன்னு எழுதுறான், சுகான்னு ஒரு தொடர். அது என் பையன். அவன் உடனே என்ன சொன்னான், எங்கள் அப்பா எப்படி முட்டாளுங்களான்னா. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், உலகத்திலே அவன் ஒருத்தனுக்காவது நான் முட்டாள்னு தெரிஞ்சிருக்கடா, நீ சும்மா இரு. அவன் ஒரு வாரம் கழிச்சு என்னுடைய துணைவியார் சென்னைக்கு போயிருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட்டேன். அவன் என்ன பண்ணுறாரு இப்போ பையன்னு, சைக்கிள் ஓட்டுறாருன்னு அவரை பேச சொன்னால் அவர் பேசுகிறார். என்னையா சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன சைக்கிள்னு கேட்டேன். அவன் அறிவை பாருங்கள், அது ஒரு சாதா சைக்கிள்ங்கிறான். உடனே நான் சொன்னேன், சாதா சைக்கிளில் வேறு எது இருக்குதா? அந்த பிரேக் வச்ச சைக்கிள் இருக்கு. அவன் ஆங்கில பள்ளியில் படிக்கிறான். இட் மே காஸ்ட் 10,000 rupees. சரியா, உங்களுக்கு என்ன நிறத்தில் வேணும்னா கிரே அப்படி. உன்னை இங்கேருந்து பழனி பாரதி சினிமாக்காரனை கூப்பிட்டு அந்த நாடார், எங்கள் நாடார் இருக்கார் 6 மணி நாடார், அவன்கிட்ட போய் சைக்கிள் அனுப்பி சொல்லிட்டு. இரவு என் மகன் படப்பிடி முடிச்சு வந்தவர் மனைவிட்ட கேட்டிருக்காரு, ஏது சைக்கிள்? அவங்க தாத்தாங்கன்னு சொன்னாங்க, வந்துருச்சு. மறுநாள் காலைல என் பையன் அவர்கிட்ட கேட்டிருக்கான், தாத்தாட்ட இருந்து சைக்கிள் கேட்டிங்களா? நான் இங்கே கேட்டேன், உங்கள் அப்பா அறிவாளின்னு இருக்கான். இவன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா முட்டாள்னு சொன்னேன். அவன் எவ்வளோ தெளிவாருங்க, கம்ப்யூட்டரில் உங்கள் அப்பா முட்டாள் தான், இதில் அறிவாளின்னு இருக்கான். எப்படி சொல்கிறேன்? நான் சாதா சைக்கிள்னால் உங்கள் அப்பாவுக்கு புரியுது. அங்கேருந்து கேட்குறாங்க. நான் என்ன, குழந்தைகள் அடுத்த தலைமுறை தாய்மார்கிட்ட சொன்னேன், குழந்தைகளை கரிக்கிறாதீங்க, விடுங்க அது இஷ்டத்துக்கு.